ஹலோ ஆல். இந்த வீடியோ லெக்சர்ல என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், ரெண்டாவது அப்ராக்சிமேஷன். ஓகே. ரெண்டாவது அப்ராக்சிமேஷன், மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ். மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ். ஓகே. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங் நம்பர் சீரிஸ். ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே. இதை மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே. இது ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அடுத்து நான் ரீசனிங் செக்ஷன் போறேன். இதுதான் வெயிட்டேஜ். பேங்க் எக்ஸாம்ல வந்து நல்ல வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 1000 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு இதுலையும் ஒரு 1000 கொஸ்டின் என்ன பண்ணி சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே. அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட ஆப் லிங்க் வச்சிருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஓகே. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சிம்பிளிஃபிகேஷன் தெரியுதுக்கு பார்த்தீங்கன்னா ஓட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே. ஓட் மாஸ் ரூல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃப். ஆஃப்னா என்னன்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைடு தான் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும். நாலாவது என்ன பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை தான் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும். அஞ்சாவது என்ன பார்த்தீங்கன்னா ஆட் தான் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும். ஆறாவது என்ன பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். ஓகே. இந்த ப்ராக்கெட்லேயே இந்த ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட், மூணு ப்ராக்கெட்டு ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அடுத்து கேர்லி ஃப்ரேசஸ், அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லிடலாம். ஓகே. ப்ரையாரிட்டி ஒன்று ரெண்டு சம் வரப்போ கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சாலே இந்த போர்ட் மாஸ் ரூலை நீங்கள் என்ன போகலாம். ஓகே. அந்த போர்ட் மாஸ் ரூல் தான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஓகே. அதில் என்னென்ன விஷயம்னு சொல்லியாச்சு. ப்ராக்கெட் ஆஃப், டிவைடு, மல்டிப்ளை, ஆடு, சம். ஓகே. இப்போ நம்ம சம்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஏதாவது நம்ம சம் சால்வ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ 65 ப்ளஸ் 25 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. ஓகே. இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா கொஷின் மார்க்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே. 65 ப்ளஸ் 25 மைனஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு எனக்கு 60. ஓகே. ஃபர்ஸ்ட் இதில் வேற ஏதாவது இருக்கா? ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவைடு இல்லை, மல்டிப்ளை இல்லை, ஆட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆட் அப்படி இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 90 மைனஸ் இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஈக்குவல் டு 60. இது அங்கே கொண்டு போயிட்டு அதை அங்கே கொண்டு விட்டுறேன். ஓகே. நம்பர்ஸ் ஃபுல்லாக ஒரு 90 மைனஸ் 60 ஈக்குவல் இங்கே ப்ளஸ் 60 இங்கே வரும்போது 1000 மைனஸ் 60 மாதிரி மைனஸ் எக்ஸ் அங்கே போகும்போது 1000 ப்ளஸ் எக்ஸ் ஆக மாதிரி. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 30 ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ். இதான் ஆன்சர். ஓகே. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிக்கை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே. 500 சிம்பிளிஃபிகேஷன் கிட்ட நான் இந்த பக்கம் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் சால்வ் பண்ணணும். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் 125 மைனஸ் 25 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 50 ஈக்குவல் டு மைனஸ் 2. ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? ஆட். இந்த சைடு உள்ள ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னது? மைனஸ் 150 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 50 ஈக்குவல் டு எனக்கு மைனஸ் 8. ஓகே. அடுத்து என்ன பண்ணால் இந்த ரெண்டு நம்பர்ஸ் சால்வ் பண்ணுவோம். மைனஸ் 100. அதாவது ஒரு கிரேட்டர் நம்பரும் ஒரு ஸ்மாலர் நம்பர் இருக்குது, நடுவில் மைனஸ் ஏதாவது ஒரு மைனஸ் எடுத்துன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்பு பண்ணிடும். சப்பு பண்ணிட்டு இதுலேயும் இதையும் என்ன பண்ண சப்பு பண்ணிப்பேன். 100ன்னு நம்ம எல்லாம் போஸ்ட் இருக்கு காட்டு. ஓகே. இது ரெண்டுத்தையும் நம்ம அப்புறம் ஃபர்ஸ்ட் சப்பு பண்ணிட்டு 100. இப்போ இந்த நம்பர் பெருசா இந்த நம்பர் பெருசா 150 தான் பெருசா. பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. இப்போ மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு மைனஸ் 100. ஓகே. இந்த மைனஸ் 100 அங்கே கொண்டு போகுமா? ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100 ஆல்ரெடி அங்கே இருக்கு. இந்த மைனஸ் 100 அங்கே போகும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் 100 மாறிடும். ஓகே. ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் கேன்சல், ஆன்சர் என்னது? 0. ஓகே. போக போக கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். ஓகே. ரெண்டுமே மைனஸ். ஃபர்ஸ்ட் சார்ட் பார்த்துருக்கோம். ஒரு ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கல. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்பு பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். சப்பு பண்ணி என்ன பண்ணணும்? கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். ஓகே. ப்ளஸ் 50 மைனஸ் 100 இருக்கான்னு வச்சுக்கோங்க. சப்பு ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே சப் பண்ணிடுவோம். சப் பண்ணி 100ல நம்பர் வச்சு 50. கிரேட்டர் நம்பர் என்னது? 100 தானே, அது பக்கத்தில் சேர்க்கலாம். அவ்வளோதான். ஒரு மைனஸும் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணி என்ன பண்ணுங்க? மைனஸை போட்டுருங்க. ஓகே. ஆட் அண்ட் நெகட்டிவ் சைன். ஓகே. அவ்வளோதான். இப்போ மைனஸ் 25 மைனஸ் 30 இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 55 ஒரு மைனஸை போட்டுருங்க. ஓகே. இப்போ ரெண்டு சம் பார்த்தாச்சு. சிம்பிளிஃபிகேஷன். தேர்ட் சம். ஓகே. 5 இன்ட்டு 25 இன்ட்டு 5 இதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் 15 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400. ஃபஸ்ட்டு என்ன தான் ப்ராக்கெட்டாக தான் சால்வ் பண்ணுவோம். 5 5 என்னது? 25. 25 இன்ட்டு 25 மைனஸ் 15 எக்ஸ். இதையும் ப்ராக்கெட்டாக தான் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஈக்குவல் டு 100. ஓகே. 25 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 625. ஓகே.
இந்த 1ல இருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கணும் மனப்பாடமா. 25 என்ன, 26 என்ன, 6 76 இது 625. இதில் 1லேருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர் படிச்சு வச்சுக்கணும். 1லேருந்து 30 வரைக்கும் கியூப் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இது ரெண்டு விஷயம் முக்கியம். அதான் டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் டேபிள்ஸ் படிச்சு வச்சுக்கணும். ஓகே, இது மூணு தான் முக்கியமான விஷயம். -15x எவ்வளவு 400. ஓகே, அடுத்து இதை அங்கே கொண்டு போகிறோம், அதை அங்கே கொண்டு வரோம். 625 -400 +15x. இது +400 இங்கே வரும்போது -400, -15 அங்கே போகும்போது +15. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மைனஸ் தான் பண்ணும். 225 15x. ஓகே, இப்போ எக்ஸ் தானே எனக்கு தேவை. 225/15 அடிச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 15. ஓகே, எப்படி நான் சால்வ் பண்ணுறது மெத்தட் ஓகே, இதுதான் முக்கியம். அடுத்து எக்ஸ் மீன்ஸ் 5 × 25 = 15 × 15. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிடணும். இதே மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் மீன்ஸ் 125 = 225. இதை நீங்கள் போட போட உங்களுக்கு ஸ்பீட் வந்து 225 -125 இருக்குதுன்னா அந்த சைடு கொண்டு போய் +125 மாறிடும். 50 எப்படி சால்வ் பண்ணுறது மெத்தடை பார்க்க வேண்டியது. x into -5 into 6 is equal to 5. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -30. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 13x is equal to 35. -35 அங்கே போச்சு அப்படின்னா சார் -35 போச்சுன்னா +30. ஓகே, இப்போ 13x is equal to 65. x is equal to 65/13. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஓகே, ஸ்பீடாக தான் போகிற மாதிரி இருக்கு. பிக்கப் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த 6வது ஸ்டெப் 80 - x × 4 = 56. ஓகே, 80 - 4x = 57. இப்போ என்ன பண்ணணும், நம்பர்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வரணும், வேரியபிள்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வரணும். 80 - 56 = +4x. இதை கழிச்சிங்கன்னா 24 = +4x. x = 24/4 அடிச்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து x × 7 + 25 = 60. இது bracket 7x + 25 = 60. என்ன சார் சமமாக போட்டிங்கன்னு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ்ஸாக இருக்குது. +25 அங்கே போச்சுன்னா -25. இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிடணும். அது கிரேட்டர் நம்பர் பக்கத்தில் அது சைன் அது ++. x = 35/7 வச்சு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. With 18 × 7 × 2 = x × 21. First multiply divide multiply பண்ணிக்குமா 36 × 7 = 21x. எனக்கு x தான் தேவை. 36 × 7/21. 7 1s are 7 3s are 3 1s are 3 12s are. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 12. 30 × 6 × 4 = x × 40. 30 இது ரெண்டுத்தையும் பண்ணிக்கலாம் 24 = 40x. x தான் தேவை. 30 × 24/40. இந்த 0 0 கேன்சல் ஆகும். 4 1s are 4 and 6 are x = 12. டஃபாக இருக்குமா டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை 16 / 8 = 70. இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு இருக்கும் 9600 டிவைடட் பை இது எல்லாமே டிவைடில் தான் இருக்குது. இப்போ த்ரோட்டாக என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை = என்னது 75. எனக்கு எக்ஸ் தானே தேவை. எக்ஸை நம்ம பண்ணிட்டு 25 போட்டு 9600 டிவைடட் பை 75 × 16 × 8 = எக்ஸ். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணிப்போம். இது 16 16 எத்தனை மட்டும் 6. ஓகே, ஓகே, அடுத்து 75 4 மட்டும் 3 75 4 75 4 75 x × 16 × 8 = 75. இதை ஸ்பிளிட்வாக சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி அவசர பொருத்தத்தில் ஸ்பீடாக சால்வ் பண்ணணும்னு நினச்சி இந்த ப்ரோவை நான் கொடுத்துட்டுனா 75 × 16 × 8 = 25.
ஓகே. இதையும் அனுப்பிவிட்டாங்க 600. ஓகே. ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 600 டிவைட் பை 75 எவ்வளவு? அதுவும் வந்து 600 தான். சீக்வல் டு இதையும் அடிச்சு கொடுத்தா 1 எக்ஸ் ஈக்குவல் டு 1. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பண்ணுறாங்க. அடுத்த 75 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 125 டிவைட் பை 25 சீக்வல் டு இது டிவைட் தனியாக இருக்குது, இது டிவைடில் தனியாக இருக்குது. சீக்வல் டு 75 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 125 டிவைட் பை 25 சீக்வல் டு 20. 75 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 மட்டும் சீக்வல் டு 20. 75 டிவைட் பை எக்ஸ் சீக்வல் டு நாங்கள் கொண்டு போய் கழிச்சோம்னா 20 -5. இப்போ 75 பை எக்ஸ் சீக்வல் டு ப்ளஸ் 15. எனக்கு எக்ஸ் தான் தேவை. 75 பை 15. இந்த எக்ஸ் அங்கே உங்களுக்கு இந்த 15 எக்ஸ் இதை பற்றி அடிச்சிங்கன்னா எக்ஸோட வெளியே. ஓகே. 84 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 8 சீக்வல் டு 46. ஓகே. 54 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 8 எழுதி பழகுங்க ஃபஸ்ட்டு. ஓகே. இது எங்கே கொண்டு வருவோம்? நம்பர் ப்ளஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் கூட சேர்க்கும். ப்ளஸ் எக்ஸ் பை 8 மாறிடும். ஓகே. இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்க அப்படின்னா 8 சீக்வல் டு எக்ஸ் பை 8. இப்போ எக்ஸ் எனக்கு தேவை அப்படின்னா 8 × 8 சீக்வல் டு 62. ஓகே. இந்த ஒரு வீடியோலேயே சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுருவீங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 2 1 இருக்கா பார்த்து நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ 7/10 அப்படிங்கிறது என்னதுன்னா 0.7. 1/2 + 1/4 + 1/4 is equal to x. இது ரெண்டு டினாமினேட்டர் இருக்கா, அப்போ 2/4 ப்ளஸ் என்னது இங்கே 1/2 அப்படி இருக்கு. அதை இதை அடிச்சு கொடுத்துட்டு 1/2 1/2 + 1/2 is equal to x. டினாமினேட்டர் 2 1 இருக்கா, அப்போ 2/2 is equal to 1. 25 சாரி 2/5 ப்ளஸ் x/5 is equal to டினாமினேட்டர் 2 1 இருக்கா, அப்போ நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 2 ப்ளஸ் எக்ஸ் is equal to 5 2 சார் என்னது 10. எக்ஸ் ஈக்குவல் என்னது 10 - 2 எக்ஸ் is equal to 8. x into 3/7 is equal to 15/20. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சே கேன்சல் பண்ணி பாருங்க. 3 1s are 3 5s are 7 1s are 7 4s are அவ்வளோதான். x equal to 5/4 சிங்கிள் லைனே முடிச்சிடலாம். 5 ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும். ஓகே. அடுத்து 3/9 மைனஸ் x/15 is equal to 4/15. இது இங்கேயும் 15 இருக்கு, இங்கேயும் 15 இருக்கு. இது அங்கே கொண்டு போய் 3/9 is equal to 4/15 ப்ளஸ் x/15. டினாமினேட்டர் 2 3 இருக்கிறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3/8 இதெல்லாம் என்ன பண்ணும், அங்கேயே வச்சு என்ன பண்ணும் சால்வ் முடியும். 3 3 சாரா 3 5 சாரா 3 3 கேன்சல் ஆகுமா 1 இதை அங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் 1 × 5 is equal to 4 + 6. 5 is equal to 4 + 6. x equal to +5 4 அங்கே போகும்போது -4 மாதிரி x equal to +1. 9/15 plus x/10 is equal to 21/10. இது அங்கே கொண்டு போய் கழிச்சோம்னா 9/15 is equal to 21/10 minus x/10. டினாமினேட்டர் போலக்கா நியூமரேட்டர் சேர்த்தல் 21 - x பேருக்கு 10. 3 3s are 3 5s are 5 1s are 5 2s are. நான் எப்படி அடிக்கிறேன்றது புரியுதா? எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக அடிச்சு விடுறோம். ஓகே. 9/15 இருந்தது 21 - x/10. 3 3s are 3 5s are 5 1s are 5 2s are. ஈஸியாக நம்ம சொல்லுங்கள். 3 பண்ணிக்கலாம் 6 is equal to 21 minus x. இது இங்கே வந்துச்சுன்னா +6 ஆகும். இந்த +6 அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகும். +6 equal to 15. 4/8 plus x/12 is equal to 11/12. இது அங்கே கொண்டு போய் ஏன்னா டினாமினேட்டர் 2 1 கூட இருக்கா. 4/8 is equal to 11/12 minus x/12. டினாமினேட்டர் 1 கூட இருக்கனால நியூமரேட்டரை சேர்த்து எழுதிக்கலாம். 12 is equal to 4/8.
4 ஒன்ஸ் ஆர் 4 டூஸ் ஆர் 2 ஒன்ஸ் ஆர் 2 6 ஆர் இப்போ இங்கே ரெண்டும் ஒன்று தான் இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 6 இஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் எக்ஸ் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சிக்ஸ் அங்கே போச்சுன்னா 7/14 plus x by 7 is equal to 9/7. இதான் போட்டு கழிச்சுக்கணும். 7/14 is equal to 9/7 minus x by 7. Denominator removed plus 7 9 minus x. 7/14. 7 ones are 7 twos are. Yeah. ஒரு வழியே கிடையாது, மல்டிப்ளை பண்ணாதான் 1 into 7 7 இது இன்ட்டு 9 minus ஏன்னா இதுக்கு வந்து அடிச்சு முடியாது. 18 minus plus 2x is equal to 18 minus 7. 2x is equal to 11. X equal to 11/2. The sum 5/6 minus 9/x plus 1/3 is equal to 1/6. அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக வந்துருக்கு. நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கணும். இது அங்கே ஃபுல்லாக முடியுது. 5/6 மைனஸ் 1/6 ஈக்குவல் டு ப்ளஸ் 9/x ப்ளஸ் 1/3. இதை சால்வ் பண்ணுங்க. 4/6 இஸ் equal to 9/x ப்ளஸ் 1/3. இப்படி சால்வ் பண்ணணும். கரெக்டாக இருக்குமா? அடுத்து இதை அடிச்சு முடிச்சு 2 2s are 2 3s are 3. இப்போ இடது கை பக்கம் என்ன இருக்கு? 2/3 இருக்கு. இந்த 1/3 கொண்டு வந்தால் 2/3 minus 1/3 is equal to 9/x. Denominator 3. 1 is equal to 9/x. They multiply, x equal to 27. Okay, அடுத்த ஒரு விளம்பியெல்லாம் பார்த்தா this ஒரு லோக் பண்ணியிருக்கேன்.